Hi friends, welcome to Craft with Didi. நம்ம இந்த வீடியோல ஹனிகோம் பால் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பேப்பர் பால் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அதுக்கு நம்ம இதே மாதிரி ஒரு மூடி எடுத்துட்டு ரவுண்ட் பண்ணி அதை கட் பண்ணிக்கணும். 15 நம்பர்ஸ் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த ரவுண்டை வந்து இதே மாதிரி எல்லாத்தையுமே மடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மடித்தது எல்லாத்தையும் இதே மாதிரி லைனாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு இதே மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ மடித்ததும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் கிடைக்கும். இந்த 3 லைன்ஸ் அப்படியே வச்சு ஏற்கனவே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்படி வச்சு அந்த இடத்துல நம்ம சிசரில் லைட்டாக கட் பண்ணிக்கணும். இப்படி கட் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணணும், இப்போ நம்ம மடிச்சிருக்கோம் இல்லைங்களா 15 பேப்பர், இந்த பேப்பரில் சென்டரில் மட்டும் ஃபஸ்ட்டு க்ளூ போட்டு அப்ளை பண்ணி வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சென்டரில் மட்டும் ஒட்டியிருக்கோம். இப்போ அடுத்தடுத்த பேப்பர்ஸை வந்து இதே மாதிரி அந்த 2 லைனையும் நம்ம இதே மாதிரி ஒட்டிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒட்டிட்ட பிறகு என்ன பண்ணோம்னா, இதே மாதிரி சின்ன பேப்பர் நம்மளுக்கு வந்து வேணும்னா எடுத்துக்கலாம். பால் கீழே ரவுண்ட் பண்ணுறதுக்கு இதே மாதிரி சின்னதாக எந்த ஹைட் வந்து அந்த பேப்பர் நம்மளுக்கு வேணும்னு தோணுதோ அதே மாதிரி நீங்கள் அப்ராக்சிமேட்டாக எடுத்துகிட்டு இதே மாதிரி கட் பண்ணிட்ட பிறகு நூலில் நாட் போட்டுட்டு இதை வந்து நம்ம க்ளூ போட்டு ஒட்டி ரவுண்ட் பண்ணிடணும். இப்போ ஒட்டிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் நல்லா டைட்டாக கிளிப் போட்டுட்டு பேக் சைடில் க்ளூவை நல்லா அப்ளை பண்ணணும். இப்போ வந்து இந்த நூலை வந்து இதோட வச்சு ஒட்டிட்ட பிறகு நல்லா இந்த க்ளூ காஞ்சிட்ட பிறகு நம்ம செல்லோ டேப் போட்டு ஒட்டணும். இப்போ வந்து நம்ம வந்து இது நல்லா ஒட்டிட்ட பிறகு என்ன பண்ணுறோன்னா, சைடில் அந்த 2 லைன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த 2 லைன்ஸ்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து டபுள் சைட் டேப் இருந்தாலும் நீங்கள் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு இப்படி ஒட்டும் போது உங்களுக்கு வந்து பால் வந்து ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும், அதேமாதிரி சூப்பராகவும் இருக்கும், ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம வந்து க்ளூ ஒட்டும் போது அங்கே இங்கே லைட்டாக வந்து அந்த எக்ஸஸாக படும் இல்லைங்களா, அதை எங்கேயாச்சும் ஒட்டிகிட்ருக்கோம். இப்படி எடுத்து விட்டோன்னா அது சரியாயிடும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து இதை டர்ன் பண்ணி அந்த 2 சைடு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த 2 சைடும் ஒட்டிட்ட பிறகு நம்ம பால் பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி வந்துட்டுருக்குன்ட்டு. உங்களுக்கு இந்த பால் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும்.